ட்ரம்ப் அவங்களும் மம்தானி அவங்களும் சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம G20 மீட்டிங் பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. 2த்தையும் பத்தியும் இந்த வீடியோஸ்ல முழுக்க முழுக்க பார்த்துடலாம். ஒரு விஷயம் ட்ரம்ப் அவங்களும் மம்தானி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, "நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ட்ரம்ப் அவங்களும் மம்தானி அவங்களும் டாம் அண்ட் ஜெர்ரியா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நட்பாகி இருக்காங்க. இந்த மீட்டிங் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரம்ப் அவங்கள டிக்டேட்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ நீங்க ஆமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வந்து, "நோ நோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்த சொல்ல போக, "இல்ல நீ ஆமானே சொல்லுப்பா. நீ வந்து அவளுக்கு பெருசா வழக்க கொடுக்கறத விட நீ ஆமான்னு சொல்லிட்டாலே அது ரொம்ப ஈஸியா போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. வீடியோ போடுறேன் பாருங்க. Affirming that you think President Trump is a fascist? I've spoken about. That's okay. You can just say yes. Okay. Okay. It's easier. It's easier than explaining it. சோ இந்த மீட்டிங் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதோட உண்மையான பின்னணி என்ன அப்படின்னா, நிறைய பேர் இங்க வந்தாலே உங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேயர் போஸ்ட் அப்படின்றது நம்ம திருமதி மேயர் பிரியா அவங்களா இருந்தாலும் சரி, மம்தானி நியூயார்க் மேயரா இருந்தாலும் சரி, பணம் அப்படின்ற ஒரு சோர்ஸ் இல்லாம மேயர் பதவி அப்படின்றது ஜீரோக்கு சமம் தான். ஸோ இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் தான் அந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் செலவு பண்றோம் அப்படின்றத வச்சு தான் அந்த பவர்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பணம் இல்லாம அந்த பவரும் இல்லை, பவர் இல்லாம இந்த மேயர் போஸ்ட் யூஸ் இல்லை. ஸோ மம்தானி அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறப்ப என்னதான் வந்து பேசினாலும், இப்போ வந்து மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப பகைச்சுக்கிட்டா காசு தரமாட்டாங்க, தருவாங்க அப்படின்றதுலாம் வேற. வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் இணக்கமா இருந்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும், ஒரு அடிப்படை காசையே கொடுக்கணும் அப்படின்னா, டிக்டேட்டர் அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிக்டேட்டர் அளவுக்கு தான் ட்ரம்ப் இருந்திருக்காங்க, சர்வாதிகார அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. டேரிஃப்ஸ் எல்லாம் போடுவது தெரியுது, சர்வாதிகாரி ஆகல, சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்துல ட்ரம்ப் அவங்கள பார்த்து தான் ஆகணும். ஸோ ட்ரம்ப் அவங்கள பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மீட்டிங் அப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு காசு தருவாங்க அப்படின்றது தான் நமக்கு அவுட்கமா இருக்கு. இந்த மீட்டிங்ல வந்து என்னென்ன காஸ்ட், என்னென்ன ஃபண்ட் எல்லாம் வேணும், எவ்வளவு பட்ஜெட் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களை வந்து இந்த ட்ரம்ப் மம்தானி அப்படின்றது ஒரு சக அரசியல்வாதிகள், சக நட்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சசி தரூர் இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு காங்கிரஸ் கட்சியினரே பாத்தீங்கன்னா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த ட்வீட் போட, அது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல உள்ளவங்களுக்கே அது வந்து பிடிக்கலையாட்டிருக்கு. அவங்களாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் G20 மீட்டிங்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது ஜோஹான்ஸ்பர்க் அப்படின்ற இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. சிரில் ரம்போசா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து தலைமையை கலந்துட்டு இருந்தாங்க. அது சவுத் ஆப்பிரிக்கனோட பிரசிடென்ட் அவங்க. இந்த மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஜி ஜின்பிங் வந்து கலந்துப்பாங்க, சைனாஸோட பிரசிடென்ட் வந்து கலந்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் விஷயங்கள் பேசப்பட்டது. ஸோ அப்படி ட்ரம்ப் அவங்க வரல அப்படின்னா ஜி ஜின்பிங் வருவாங்க. அப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா, ஏசியால இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா, சைனா, நேபாள், பூட்டான் அப்படின்ற மாதிரி கண்ட்ரிஸ் மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வந்து இங்க ஒரு சில கண்ட்ரிஸ் வருவாங்க. அந்த கண்ட்ரிஸ் மத்தியில யூஎஸ் இல்லாம வந்து நேரடியா வந்து நட்பு உறவை வந்து ஏத்திப்பாங்க. இல்ல அங்க வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்த வந்து சைனா வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டாலும், ஜி ஜின்பிங் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கல. சைனாவோட பிரீமியரா இருக்கக்கூடிய லீ குவாங் அப்படின்றவங்க தான் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல யூஎஸ் பிரசிடென்ட் எதுக்காக கலந்துக்கல, ஜி ஜின்பிங் எதுக்காக கலந்துக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசா வரல. ட்ரம்ப் அவங்க எதுக்காக கலந்துக்கல அப்படின்னா, இந்த ஜோஹான்ஸ்பர்க் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த நாட்டில் பாத்தீங்கன்னா 1990s முன்னாடி வெள்ளையர்கள் தான் வந்து வெள்ளை ஸ்கின், நான் கருப்பு, நான் ஒரு ப்ரௌன் ஸ்கின், அந்த வெள்ளை ஸ்கின் வச்சிருக்கவங்க தான் அங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா 1990ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு ஸ்கின் வச்சிருக்கவங்க தான் அங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 1990ஸ்க்கு அப்புறம் கருப்பு இனத்தவர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. அதனால இந்த வெள்ளை இனத்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அதனால நான் இப்ப அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓ நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பாக்குறப்ப இருந்தது. அதுக்கு சிரில் ரம்போசா அப்படின்ற அந்த ஜோஹான்ஸ்பர்க் அப்படின்ற பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா, அவரே வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கிறதுனால ஒரு விஷயமும் யூஸ் கிடையாது, அதனால நீங்க வளர்ந்துட்டு உங்களோட நிலைப்பாடை வந்து சொல்லிட்டு போறதா யூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, யூஎஸ்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரி யாராவது வந்து கலந்துப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா யூஎஸ்ல இருந்து யாருமே வந்து கலந்துக்கல. ஸோ யூஎஸ் வராம தான் அந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்ல வந்து பார்க்க வந்து கிளைமேட் சேஞ்ச், அது வந்து போன G20 பாத்தீங்க அப்படின்னா பணக்காரர்கள் மத்தியில இருந்து டாக்ஸ் வந்து நிறைய வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னப்ப, போன G20 ரியோல நடந்த G20 மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 2024 ஒரு நல்ல பேசு பொருள் இருந்தது. இந்த வருஷம் பார்க்க வந்து இந்த கைத்தட்டி இருப்பாங்க, வண்டு முருகன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த மீட்டிங்ல வந்து ரொம்ப அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போலதான், உங்ககிட்ட ஃபோர்ஸ் இருக்கு, உங்ககிட்ட கன்ஸ் இருக்கு, ஆயுதம் இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அதை யார் மத்தியில யூஸ் பண்ணிடாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா பத்தி ஏதாவது விஷயம் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி நானும் வீடியோ போடல, நாளைக்கு அதை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ
யூஎஸ் என்ன பிளான் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு, ரஷ்யா யுக்ரைனுக்கு அப்படின்ற பிளானை பத்தி பேசுவோம். ஆனா அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய மறுத்துட்டு இருக்காங்க. இதுல கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த G20 மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிளான்ல ஒரு ரிவிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த G20 மீட்டிங்ல பதிவு பண்றாங்க. ஸோ இந்த G20 மீட்டிங்ல இந்த டிஸ்கஷன் வந்து ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து யுக்ரைனை வந்து அவங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னா, நாங்க இன்னும் நிறைய பகுதிகளை வந்து ஏற்கனவே ஒரு சில பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பகுதிகளை வந்து ஆக்கிரமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து ட்ரம்ப் அவங்கள பார்த்துட்டு வந்து 24 ஹவர்ஸ்ல குண்டு போட்டவர் அவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த G20 அப்படின்றது ஃபார்மலா வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டா என்னன்னா வந்து சும்மா ஒரு நார்மலா வந்து எல்லாம் பேசிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு G20 மீட்டிங் வந்து இந்த வருஷம் பெரிய அளவுல எதுவும் பேசப்படல. போன வருஷம் இந்த பணக்காரர்கள் மத்தியில டாக்ஸ் போடணும் அப்படின்றது பேசப்பட்டது. ஒரு 2015-14 அந்த டயத்துல வந்து இந்த 1.5 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து குளோபல் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணும் அப்படின்றப்பலாம் அது ஒரு பெரிய பாசிபிளா இருந்தது. அதுவான விஷயங்கள்லாம் வந்து என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நார்மலா டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கப்புறம் சிரில் ராம்போன்சா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஜோஹான்ஸ்பர்க் நாட்டுடைய சிரில் ராம்போன்சா பிரசிடென்ட் கிட்ட பாத்தீங்கன்னா மோடி அவங்களும் பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவங்களும் அவங்களோட கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா மீட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த கலாச்சாரம் அந்த மொழி வந்து எப்படி மாற்றம் பண்ணிக்கலாம், ட்ரேடு எப்படி பண்ணிக்கலாம், அந்த பண்டமாற்றம் எப்படி பண்ணிக்கலாம், பொருள் பண்டமாற்றம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரேடு கல்ச்சர் அப்படின்ற பத்திலாம் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான தகவல் அந்த யுக்ரைன் யூஎஸ் அந்த விஷயத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க யுக்ரைன் வந்து இந்த பிளானை வந்து ஏத்துக்கல அப்படின்னா குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா என்னோட இமேஜ் கம்மியாகும். ஸோ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யுக்ரைனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியாயிட்டே வரும், பேன் கூட பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விஷயங்கள் மிரட்டி பண்ணி வைக்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இது ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு இந்த 28 அம்ச பிளான் வந்து என்ன, அதை பத்தி நாளைக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த 2 விஷயத்தை பத்தி ட்ரம்ப் மம்தானி சந்திப்பு, G20 மீட்டிங் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.